நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வேலன் இருக்கார்ல, வேலன் வந்து வள்ளியோட கழுத்தில வந்து தாலிய கட்டிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். மண்டபமே பயங்கரமான ஷாக் ஆயிருச்சு. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து மணவறையில வந்து அந்த இடத்துல வேலன், ரஞ்சித் 2 பேர் இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அங்கிட்டு லிங்கம் வந்து அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. எப்படியாவது வந்து இந்த கல்யாணத்தை நடத்திடணும். அந்த வேலன் வந்து ஏதாவது ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருப்பான். அதனால அப்படி சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டே அங்கிட்டு இங்கிட்டு நடந்து வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வேலன் வந்து கேஷுவலாக சிரிச்ச முகத்தோட அப்படியே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன நம்ம வந்து அங்கே ஜானகியை கட்டி போட்டு வந்திருக்கோம், வேலனை வந்து தாலி கட்ட சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும்போது அவன் முகத்தில் ஒரு பதட்டமே இல்லையே, நல்லாவே இருக்கானே, ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கானே, எதுவும் பிரச்சனையோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வேலன் வந்து நம்ம லிங்கத்தை பார்த்துட்டு தெனாவட்டாக உட்காந்துருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வேலன் வந்து ஏதோ ஒரு பிளான் போட்டான், என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கிட்டு பார்த்தா நம்ம ஐயர் வந்து பூஜையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த தாலியை கொடுத்துட்டு இதை கொண்டு போய் எல்லாத்துட்டையுமே போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாத்துட்டையுமே போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா ஜானகி வந்து மேலே இருந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்கு ஏது நடக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்தையா வந்து கேட்குறாங்க, அம்மா என்னம்மா வேலன் வந்து கடைசியில் வந்து அந்த ரேணுகா கழுத்தில் தாலி கட்டிடுவானோ அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கட்ட மாட்டான், ஏன் வேலன் எனக்கு தெரியும் அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு, அவனை நான் கட்டவும் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ பயமாக இருக்குமா அப்படி சொல்லிட்டு முத்தையா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு முத்தையா பயப்படுறீங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து வேலன் வந்து வள்ளி கழுத்தை தான் தாலி கட்டுவான், நீங்கள் வேணால் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா பூஜையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு இவருக்கு வந்து டவுட் வந்துடுது லிங்கத்துக்கு, என்னடா இவன் வந்து இப்படி தெனாவட்டா இருக்கான்னா அந்த ஜானகி இருக்காளா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா அவங்க அடியாட்கள்லாம் அந்த இடத்துல விட்டுட்டு வந்துருக்காங்கல்ல, யார் வந்தால் விடாதீங்கடான்னு சொல்லிட்டு விட்டு வந்தாங்கல்ல, அந்த அடியாட்கள்லாம் டக்குன்னு வந்து லிங்கத்துக்கு வந்து கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணிவிட்டு, ஐயா உடனே மேலே வாங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ என்ன ஆச்சு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஐயா மேலே வாங்க, அந்த ஜானகி வந்து தப்பிச்சு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு லிங்கம் வந்து மாடிக்கு வேகமாக ஓடி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓடி போய் பார்த்தா அங்கே எல்லாருமே கீழே வந்து விழுந்து கிடக்காங்க. வேலன்ட்ட வந்து அடி வாங்கிட்டாங்கல்ல, கீழே விழுந்து கிடக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. டே என்னடா ஆச்சு, எதுக்குடா இப்படி விழுந்து கிடக்குறீங்க, என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஐயா எல்லாத்துக்கும் காரணம் அந்த வேலன் தான் ஐயா, வேலன் வந்து எங்களெல்லாம் அடித்து போட்டு ஜானகி அம்மா வந்து காப்பாற்றிட்டாமையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யோ தட்டிமாடி மாதிரி இருக்கியே, என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து லிங்கம் கேட்காங்க. எங்கேயா சொல்ல விட்டான், அதுக்குள்ளே வந்து என்னை அடித்து போட்டு டக்குன்னு அந்த அம்மாவை கூட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கேயா போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கையை காட்டுறாங்க. அந்த ஜானகியை சும்மா விட மாட்டேன், அவளை இன்னைக்கு கொல்லாமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையிலேருந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு ஒரு பக்கம் வந்து லிங்கம் வந்து தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஜானகியை. அந்த பக்கம் பார்த்தா ஜானகி வந்து யாருக்குமே தெரியாமல் மெதுவாக வந்து அந்த கீழே கல்யாணம் நடக்கல அந்த இடத்துக்கு மெதுவாக வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா எல்லாமே பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கிட்டு வந்து இவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரம் தான்டா வேலா, அதுக்கடுத்து வந்து வள்ளி நீ நினச்சாலும் உனக்கு கிடைக்க மாட்டா, அவக்கடத்தில் நான் தாலி கட்ட போகிறேன் அப்படி சொல்லிட்டு ரஞ்சித் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ரேணுகா வேறு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத வள்ளி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வேலனை அடைஞ்சிருவேன், அதுக்கடுத்து எனக்கு வேலன் வந்து முழுசாக கிடச்சிருவான், அதுக்கடுத்து நீ என்ன பண்ணாலும் அவன் உனக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு அவங்க வேறு மனக்கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐயர் வந்து தாலி எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நல்ல நேரம் வந்து முடிகிறதுக்குள்ளே வந்து தாலியை கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாலி எடுத்து கொடுக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம வேலன் வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஐயா கையில் தான் வாங்கணும்னு சொன்னோடனே வேலன் வேறு என் மேலே உள்ள பாசத்தில் இப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தனத்து கையால் வந்து தாலியை வாங்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டிருந்து மேலே இருந்து தாலி கட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேமா வந்து ஜானகி வந்து அந்த இடத்துல இருந்து விறுவிறுன்னு சென்டரில் வேமா நடந்து வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஜானகி வந்து மாதம் நடந்து வர்றதை பார்த்து ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு துப்பாக்கியோட லிங்கம் வேறு வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வேலன்கிட்ட வந்து டக்குன்னு சொல்லிடுறாங்க, வேலா வள்ளி கழுத்தில் தாலி கட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே வேலன் இருக்கார்ல டக்குன்னு வள்ளி கழுத்தில் தூக்கி தாலி கட்டிடுறாரு. எல்லாருக்குமே ஒரு 2-3 செகண்ட் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே ஒன்றுமே புரியலை. எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.